இந்த படம் ஷூட்டிங் போது நிறைய பிரச்சனையெல்லாம் வந்தது. அந்த பிரச்சனை போது கூட ஆர்யா அவர்களுடைய சிரிப்பு இருக்குல்ல, அங்க பாருங்களேன், அவர் சிரிச்சிட்டு இருக்காரு பாருங்களேன், அதே மாதிரி சிரிச்சுட்டே தான் அதையும் ஹேண்டில் பண்ணாரு. ஸோ யோர் ஸ்ட்ரென்த் வாஸ் மை ஸ்ட்ரென்த். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது உங்களோட ஹீரோ, எல்லாரோட ஹீரோ, என்னோட பிகெஸ்ட், நிஜமா சொல்றேன், உங்களுக்குலாம் நீங்களாம் வந்து 90s கிட்ஸ் 2000 கிட்ஸா இருப்பீங்க. அதனால எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. நான்லாம் லொல்லு சபா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஃபேனு. அப்பலேருந்து அந்த சிம்பிளிசிட்டி, அந்த ஹியூமிலிட்டி, டவுன் டு எர்த்னஸ் மாறவே இல்லை. சந்தானம் சாரோட இது ஐ ஒர்க்ட் வித் ஹிம் பிஃபோர், பட் இந்த படத்துல அவரோட எனக்கு நிறைய காம்பினேஷன். அதுல நான் பார்த்து நான் உங்களுக்கு நிஜமா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது, பயங்கர ஹார்ட் ஒர்க்குங்க. அந்த மனுஷன் எப்போ தூங்கினாரு எப்போ எந்திரிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நைட் அண்ட் டே நாங்க ஷூட்டிங் வரும்போது அவர் ஏற்கனவே வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பாதி பண்ணிட்டு இருப்பாரு. நாங்க முடிச்சு எங்க காம்பினேஷன் முடிச்சு போகும்போது அவர் இன்னும் அதுக்கப்புறம் எடுத்துட்டே இருப்பாரு. இந்த இடத்துல எனக்கு வந்து டைரக்டர் பிரேமானந்த பாராட்டுறதா இல்ல சந்தானத்தை வந்து வியக்கிறதா அப்படின்னு தெரியல. ஸோ ரியலி ரியல் லைஃப் ஹீரோ அவரு. காமெடி பண்றது உலகத்திலேயே, நான் வந்து முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன் கவர்ச்சியா நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஐயோ, காமெடியா நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமால கிடையவே கிடையாது. ஐ நோ த டிஃபிகல்ட்டி வென் த்ரூ, கண்ணால பார்த்தேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லிட்டில் இன்புட்ஸ் யூ கேவ். எனக்கு ஃபர்ஸ்ட் காமெடி ரோல். ஸோ நீங்க கொடுத்த அந்த ஒவ்வொரு சின்ன 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 டீட்டெயில்ஸும் வந்து டப்பிங் போது நானே பார்த்து சிரிச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகேன் கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆனந்த் சார், பிரேமானந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன். பர்டிகுலர்லி எனக்கு வந்து கதை சொல்ல வந்தாரு. சொல்லும் பொழுது நீங்க சந்தானத்துக்கு அம்மா அப்படின்னு சொன்னாரு. ஐயோ, என்னங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அவரு இது வந்து சீன்ல மட்டும்தான் அம்மா, அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அலப்பற அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாரு. ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் அந்த கதையை நான் கேட்கும்போது சிரிச்சுட்டே இருந்தேன். நீங்க பார்க்கும்போது சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க. இந்த படத்துல அவர் போட்டது குண்டு இல்ல, நான் தான் வந்து கவர்ச்சி பாம் பிளஸ் கவர்ச்சி மாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்ஸ், இட் வாஸ் ஃபன். யோர் டீம், அப்பா பயங்கர டஃப் ஆடியன்ஸ். நீங்க எல்லாத்துக்கும் ட்ரோல் பண்றீங்க. 3 நிமிஷம் தான், தயவு செஞ்சு என்ன துரத்தாதீங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, டைரக்ஷன் டீம்ல ஐ ஹாவ் டு தேங்க் பிரேமானந்த் சாரோட இன்னொரு, அவருக்கு இந்த விஷ்ணு பரமாத்மா மாதிரி 4 கைகள் இருக்கிறாங்க. ஸோ முருகன் சார், சேது சார், சண்முகம் சார், அண்ட் ஏடிஸ் தனேஷ், அபி, விவேகா, சதீஷ், எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. ஏன்னா அவங்க க்ரூஸ்ல ஒரு ஷூட்டிங் எடுத்தோம். க்ரூஸ்ல எல்லாரும் ஜாலியா அங்கங்க போயிருவாங்க. அங்க வேற எல்லாமே அன்லிமிட்டடா இருக்குமா, யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல எல்லாரையும் வந்து ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு வந்து ஷூட்டிங் பண்றது அப்படிங்கறத ஒரு இதுவா பண்ணாங்க. அந்த இடத்துல பிக்கஸ்ட் ஹீரோ யாருன்னு சொன்னா மதன், பிரபா, சூர்யா, ஜஸ்ட் absolutely great work. The real heroes behind a movie அப்படின்னு சொன்னா உங்களை சொல்லணும். Thank you so much. Afro, awesome. I'm hearing you for a movie for the first time. Big fan of your work. ரெடின், மாறன், உங்களுடைய அலப்பறைகளை வந்து இவங்களோட தான் எனக்கு, ரெடினுக்கும் மாறனுக்கும் நடுவுல நாங்க உட்கார்ந்துருப்போம். ரெடினுக்கு எப்பவுமே பாவம், அப்பதான் புதுசா கல்யாணம் வேற இருந்தது. அவர் வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டே இருப்பாரு. என்ன அவசரம் மாறன் சொல்லிட்டே இருப்பாரு. நடுவுல நான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன். யாஷிகா, கீதிகா, யாஷிகா, அழகான பெண்கள். இந்த அழகான பெண்களுக்கு நடுவுல என்ன வச்சு எல்லா ஷாட்லயும் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதனால பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். பட் யூ கைஸ் லுக் கிரேட் ஆன் ஸ்கிரீன். தீபக் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு டான்ஸ் நம்பர் பண்ணேன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்றேன். அன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிங்க, இன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். நீங்க சொல்லுங்க, எனக்கு என் முகம் பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச் தீபக். மோகன் சார், என் வீட்டில் விளக்கேற்றி வைத்த தெய்வமே, இஃப் யூ நோ யூ நோ, அது அவரோட இன்சைட் ஜோக்.
everyone, நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். I think I haven't missed anyone. So going to come to everybody's forever crush, forever thug, STR. இந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா இத வந்து பர்டிகுலர்லி ஓயா பிக்கெஸ்ட் ரஷ், ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமா பிரஸ் எல்லாரும் இங்க ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப ஹாப்பி. ஸோ இதை நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பைட்டா இருக்கும். எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் நான் பயங்கர அட்மைரர் ஆஃப் எஸ்டிஆர். நாட் ஜஸ்ட் ஃபார் ஹிஸ் மூவிஸ். அவர் மூவிஸை பத்தி நான் அவர்கிட்டயே நிறைய சொல்லியிருக்கேன். பட் அதை தாண்டி honest to the core, what you see is what to get. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுற அந்த விஷயம் தெரியவே தெரியாது. இதுதான் அவரோட நிஜம் முகம். அந்த முகம் அப்பப்போ ஹேர் ஸ்டைல்லாம் மாறிட்டு இருக்கும். பட் உள்ள அந்த மனசும் அவரோட முகமும் சேம், ஆனஸ்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவரை பத்தி வெளியா 4 பேர் 4 விதமா பேசுறாங்கல்ல, ஆனா அவரோட பேசினா மட்டும்தான் அவர் எப்படிங்கிறது தெரியும். ரொம்ப நாளாச்சு பேசி எஸ்டிஆர், இன்னைக்கு நீங்க என்னோட பேசணும். ஓகேவா? ஆல்ரைட், தேங்க்ஸ். ஓகே காய்ஸ், அவ்வளவுதான். படத்தை பத்தி 2 விஷயம் சொல்றேன். எனக்கு வந்து செம்ம டிப்ரெஷனா இருக்கும்போது இந்த படத்துக்கு டப்பிங்க்கு கூப்பிட்டாங்க. நானே அப்படின்னு இருந்தேனா, படம் டப்பிங் பார்த்துட்டு எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. பயங்கர சிரிச்சுக்கிட்டே ரவி சார் அலப்பற அழிச்சாட்டி பண்ணிருக்காரு. மொட்டை ராஜேந்திரன், இன்னும் இங்க வராதவங்க நிறைய பேர். ஜிவிஎம், ஓ மை காட், ஜிவிஎம் நீங்க வேற மாதிரி பாப்பீங்க. எல்லாத்தையும் டப்பிங்ல நான் பார்த்துட்டேன். இப்ப எப்படி இருந்தாலும் நீங்க கவலைப்படாம ரெவ்யூவையே கலாச்சிருக்கிறாங்க. ரெவ்யூ பத்தி கவலைப்படாம, சிஎஸ்கேவும் இல்ல, அந்த கவலையும் தெரியாம, வேற எந்த பிரச்சனையும் இல்லாம சம்மருக்கு அப்படியே எல்லா கவலையும் வெளியே வச்சுட்டு முழுக்க சிரிக்கலாம். அந்த சிரிப்பு தான் நீங்க எல்லாரும் கொடுக்கிற ஒரு பிகெஸ்ட் பிரைஸா இருக்கும், எல்லாரும் ஒரு பரிசா இருக்கும். அந்த பரிசுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? Thank you so much. I love you all. You've been a great audience. எல்லாருக்கும் சார் இந்த ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Especially SNT, the passion, the dedication you gave towards the cinema and for this film, it's really inspiring. Okay, now quiet. Let me tell you which nobody tells you, okay? So when SNT enters on the set, he becomes a producer, he becomes a director, he becomes a writer, he becomes a choreographer. He actually writes and make sure that all the lines and scenes are perfect. And when I get a goosebumps when I saw him shooting continuously for 20 hours without taking a break. So yes, it's very inspiring for everyone. And our sweet director Anand sir, he's such a calmest, I would say. Whenever the situation gets difficult and I ask, sir, now what is going to happen? He told me, don't worry, chill, everything will be all right. Yes. Okay. So we all have a great bonding with each other. And we really have put so much of effort in this film, and it's too much of hard work. We have got lots of allergies and painless nights, of course. And I'm so thrilled to work with all these such great actors and directors like GVM sir, Muttarajan sir, Silva Raghavan sir, and everyone. And from the bottom of my heart, I have a huge love and respect for whole team, for crew, for technician, and especially for media. Today you guys are here to support us, to give us courage with lots of passion. And in this film you'll definitely see lots of comedy, fight, emotions, a beautiful transition, and I'm damn sure it's gonna be hit, and you guys will love it, you guys will laugh it, and you guys will enjoy it. So I would say
கண்டிப்பா தியேட்டர் கே ஃபேமிலியோட வந்து மூவி பாருங்க. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் 16th May. Thank you. Have a great evening. சந்தானம் சார் பற்றி ஒன்று சொல்லணும்னா, அவரோட நல்ல குணத்துக்கு கூட இருக்கவங்கள ஏற்றி விட்டு அவங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவர் சந்தானம் சார். அவருக்கு ஒரு காட்ஃபாதர் இருக்காரு. அவரு சந்தானம் சார் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாருன்னா அவர் யாரு? நம்ம எஸ்டிஆர் தான். ஏன்னா லட்டுத்தின் ஆசையால இருந்து சார் ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு இந்த படம் பண்ற வரைக்கும் கூடவே இருந்து சப்போர்ட்டா அவர் ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்து இவ்வளோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ வெயிட் பண்ணி நிற்கிறாருன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக இந்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்துக்கு நான் டைரக்டர்னு சொல்லிக்கிறத விட இந்த படத்துக்கு நானும் ஒன் ஆஃப் த ரைட்டர்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதோட டைரக்டரு மட்டும்தான் வெளில தெரிவாங்க, ரைட்டர்ஸ் யாரும் தெரிய மாட்டாங்க. இதில் அப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா இந்த படத்துக்கு முக்கியமாக 2 பேர் இருக்காங்க ரைட்டர்ஸு. ஒன்று முருகா எங்கே இருக்கு, இன்னொருத்தர் சேது எங்கே இருக்கு, வாழைப்பழ காமெடியில் வருவார். ஏன்னா அவங்க 2 பேர் தான் மெயின் பில்லர்ஸ் இந்த மூவிக்கு. இந்த படம் ஜெயிச்சு பேரும் புகழ வாங்கினா அது எல்லாமே சொந்தக்காரங்க அவங்க தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முருகன், சேது. ஆக்சுவலாக டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த மூவியோட ஐடியா நான் டிடி ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சந்தானம் சார் கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போது சார் சொன்னார், இது ஐடியா நல்லா இருக்குடா, ஆனால் இதுக்கு பெரிய பட்ஜெட் செலவாகும், நிறைய கேஸ்டிங் பெருசாக கேட்குற, ஒரு க்ரூஸ் கேட்குற, இது எழுதுறதுக்கு டைம் ப்ராசஸ் அதிகமாகும். ஸோ சிம்பிளாக உங்கள் பவர் என்ன காமெடி அதை யூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுங்கள், அது நல்லபடியாக ஹிட் ஆச்சுன்னா உனக்கு ப்ரொடியூசர் தானாக தேடி வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி பண்ண படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸு. சாரோட வாய் முகூர்த்தம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. 4 வாரம் தாண்டி ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஸோ அப்போது சார் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணார், ஆனந்தே நீ சொன்ன ஐடியாவுக்கு ஒரு ஆடு ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னாரு. யார் முதலாளி ஆடுன்னு? வேற யார், என் மச்சான் ஆரியா தான். ஏன்னா ஆர்யா சார் மாதிரி ஒரு பியூர் ஹார்ட் ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தாரு. ஆக்சுவலாக ரைட்டிங்கில் கிரியேட்டிவ் சைடில் நீ ஒர்க் பண்ணுறது எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ. அப்போ ரொம்ப சாஃப்டான ஆர்யா சாரை பார்த்தேன். ஆனால் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அப்படியே டெரராக மாறிட்டார். ஆனால் திட்டினா கூட அவர் என்னை திட்டுறது கூட இப்போ அன்றைக்கி டெட்லைன் தாண்டி ஒரு பிரச்சனை போச்சு, ஃபோன் பண்ணி திட்டுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, டேய் அடுத்த படம் நீ ப்ரொடியூசரு நான் டேரக்டரு, அப்போ பாடுறா ப்ரொடியூசர் படுற கஷ்டத்தை அப்படின்னு. அவ்வளோ பியூர் ஆர்ட்டு. ஸோ ஆர்யா சார் மாதிரியே இந்த மூவிக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு பேக் போனாக இருக்கிறது கிஷோர் சார். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவருக்கு எல்லா விஷயத்தையும் கிளாரிட்டி கேட்பார். அதை கிளியராக கொடுத்துட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போவார். அப்படிதான் இந்த மூவி நல்லபடியாக போச்சு. இதுக்கு மதனும் கூட இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ மதன். இப்போ இந்த மூவியை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ இதில் எங்களோட பழைய டீம் எல்லாருமே அந்த கேஸ்டிங் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோட்டல் டீமும் எங்கள் டிஓபி தீபக்லேருந்து எடிட்டர், ஆர்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக இந்த மூவியில் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் சார் அப்புறம் செல்வராகவன் சார் ஒரு மெயின் ரோலில் பண்ணியிருக்காங்க. இதுவும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தது ப்ரொடக்ஷன் தான். மெயினாக இப்போ நம்ம சாரை பற்றி சொல்லணும்னா, இதில் நீங்கள் ஓஜி சாண்டாவை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா சாரோட லுக்கில் இருந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் என்கேஜாகவே இருக்கும் இந்த மூவி. அவ்வளோ அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் நான் ரொம்ப ரசித்தது அவரோட கேரக்டரில் பார்த்தா காட்டுப்பூச்சி, அதை விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி கிசா பாட்டி சவன் இருப்பான். ஸோ அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட லுக்கு மெயினாக அவரோட லுக்குக்காக இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு காஸ்டியூமில் ஜாஸ்மின், அதுக்கப்புறம் அவங்க ஹேர் ஸ்டைலிஷ் அண்ட் மேக்கப் குஷி ககன் எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீதிகா ஹீரோயினை பற்றி சொல்லணும். அவங்க எப்படின்னா பார்ன் வித் பிளாட்டினம் ஸ்பூன் மாதிரி தான். கேரவான்குள்ள நுழைஞ்சாலே ஃபீனிக்ஸ் மால்குள்ளே போன மாதிரி இருக்கும். ஃபுல்லாக லூவி விட்டான், ப்ராடா, டிஎன்ஜி இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்தாங்க, ஒரு அழுக்கு கவுனை கொடுத்து செட்டுக்குள்ளே சில்வா மாஸ்டர் கிட்ட ரோப் கட்டி புரட்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் ஏதாவது வேணுமான்னு கேட்டால் கூட ஒன்லி 1 ஜிஞ்சர் டீ அவ்வளோதான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ எங்கள் படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ கீதிகா. அதுக்கப்புறம் யாஷிகா
அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக இனிமே இப்படி தான் படத்தில் பண்ணுன்னு சொல்லி. அப்போ பார்க்கும்போது ரொம்ப உம்முன்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஜிம்முக்கெல்லாம் போய் செம்ம கும்முன்னு ஆயிட்டாங்க. நம்ம படத்தில் ஹியூமர் மட்டும் இருந்தால் பத்தாதரா, கிளாமரும் வேணும்னாரு சார். ஸோ அதனால யாஷிகா இதில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ யாஷிகா. அதுக்கப்புறம் கஸ்தூரி மேடம் சாதாரணமாக பேச மாட்டாங்க. வாயை திறந்து பேசிட்டாங்கன்னா வயரில் அகப்பட மாட்டாங்க. இப்பயே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் அவங்க ரொம்ப சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ கஸ்தூரி மேம். அப்புறம் மாரண்ணன், கிங்ஸ்லி இவங்க வந்து எங்களோட டீம். ஆக்சுவலாக மாரண்ணன் கிட்ட வந்து நாங்கள் ஒரு சீன் எழுதி கொடுத்தாலே பஞ்சஸ் போட்டு ஒரு பேப்பர் சீனையே 10 பேப்பராக மாற்றிடுவார். ஸோ கிங்ஸ்லி ப்ரோ ஆக்சுவலாக அவருக்கு வந்து அப்போது கல்யாணம் ஆகி ஹனிமூன் கிளம்பிட்டு இருக்காரு. எங்கள் செட்டு பிரிக்க போகிறோம் ப்ரோ, கொஞ்சம் வாங்க, ஒரே ஒரு நாள் தான் வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்காக வந்தார். ஃபர்ஸ்ட் டே வரும்போது சில்வா மாஸ்டர் தலைகளை நடக்க விட்டாரு. அப்புறம் லஞ்ச் டைம் ஆச்சு, சாப்பிடலாமா ஆனந்தன்னு கேட்டார். இல்லை ப்ரோ, ஒரு ஃபேனில் ரொட்டேட்டிங் பண்ணுற ஒரு காமெடி சீன் இருக்குன்னு. சரி அதை பண்ணிவிட்டு இறங்கினாரு. செம்ம வாமிட்டு. என்ன ப்ரோ ஓகேவான்னு கேட்டேன். அப்போ சொன்னார், டேய் நான் ஹனிமூன் போயிருந்தா வீட்டில் வாந்தி எடுத்திருப்பாங்க, என்னை ஷூட்டிங் கூப்பிட்டு என்ன வாந்தி எடுக்க விட்டியடா அப்படின்னு. ஸோ இந்த மூவியில் ஒர்க் பண்ண இவங்க எல்லாருமே எவ்வளோ நாங்கள் கஷ்டங்கள் கொடுத்தாலும் பயங்கரமாக அதை அனுபவித்து இந்த காமெடி எப்படியா ஒர்க் ஆகணுன்றது பண்ணுறவங்க தான். மெயினாக நம்ம நிழல் ரவி சாரை பற்றி சொல்லணும். இப்போ இவங்க எல்லாமே எங்கள் டீமு. எப்படி ராஜஸ்தான் ராயலில் வந்து ஒரு புது பிளேயர் எடுத்தாங்களோ அது மாதிரி நாங்கள் அவர் இந்த படத்தில் எடுத்திருக்கோம். ஸோ செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபைனலாக இப்போது இந்த படத்தை பற்றி மெயினாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு ஜானர் இருக்காது, ஒரு மல்டி ஜானர் மூவியாக இது இருக்கும். எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி, அதாவது வீட்டில் ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து இன்றைக்கி இருக்க ஜென்சிஸ்லேருந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்து ரசிக்கிற ஒரு மூவியாக இது கண்டிப்பாக இருக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, மனுஷங்களுக்கு வந்து இந்த லவ், ஃபீலிங்ஸு, அதுக்கப்புறம் எமோஷன், இதெல்லாம் ஹார்ட் சம்மந்தப்பட்டது. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து மைண்டு சம்மந்தப்பட்டது, மூளை சம்மந்தப்பட்டது. ஹார்ட் டச்சிங் பண்ணி படம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மூவி கொடுக்கறது சந்தானம் சார் ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து பார்க்குற எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பி வாங்க, சிரிச்சிட்டு போங்க. தேங்க்யூ.